ராம்நாட்டில் இருந்து உமர் ஃபாரூக்குங்கிற சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இவரும் ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வியை அடிப்படையாக ஏற்கனவே முந்தைய காலத்தில் சொன்ன ஒரு கேள்வி அடிப்படையாக வைத்து கேட்குறார். இவர் கேள்வி வழங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன விஷயத்தை கேட்குறாருன்னு முதல்ல உள்ளதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், நீங்கள் பாங்கு சொல்கிறாங்கல்ல, பல இடங்களில் பாங்கு சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த பள்ளிக்கு போவீங்களோ அந்த பள்ளியுடைய பாங்கு நீங்கள் பதில் சொன்னால் அம்புட்டுக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நீங்கள் எந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அவங்க அந்த பள்ளியுடைய பாங்குக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டீங்க. நான் பள்ளிவாசலுக்கு போகாதவனாக இருக்கிறேன். பள்ளிவாசலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் சிலருக்கு விதிவிலக்கு இருக்குத்தானே செய்யுது. உடம்பு சரியில்லாத இருப்பார், பல பார்வையற்றவராக இருப்பார், அல்லது அவர் பள்ளிக்கு உள்ள போகிற பாதை சரியில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லது இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் போக முடியாதவராக இருப்பார். அப்போ வீட்டில் தொழுகிறார். இப்போ அந்த பள்ளிக்கு அவர் போகலை. இப்போ அந்த பள்ளி வாசலில் பாங்க சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லலாமா? ஏன்னா நீங்கள் எந்த பள்ளிக்கு போகிறாரோ அந்த பள்ளிக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டீங்க. இவர் பள்ளிக்கு போகலை. இப்போ அந்த பாங்குக்கு பதில் சொல்லணுமா? ஏன்னு கேட்டால், அந்த பாங்குக்கு பதில் சொல்வதில் நபிகள் நாயகத்துடைய சிபாரிசு கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு வேணும். நான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிற ஆள் கிடையாது, வீட்டில் தொழுகிற ஆளாக இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் பள்ளியில் பாங்கு சொல்கிறாங்கன்னா, அப்போ நான் அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்ல வேணும்? சொன்னால் தானே எனக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அது கரெக்டான விஷயந்தான். ஏன்னடா ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா சமயத்துமுன் நிதா, பாங்கு சொல்வதை கேட்டால் ஃபக்கூலு மிஸ்லமா யக்கூலுல் முஅத்தின், பாங்கு சொல்பவர் கூறுவதைப் போலவே நீங்களும் கூறுங்கள். இது ஒரு ஹதீஸு. இது புகாரில் 611வது ஹதீஸில் இருக்கிறது. முஸ்லீம்ங்கிற ஹதீஸின் உள்ள என்ன வருதுன்னு கேட்டால், இதா சமயத்துமுல் முஅத்தின, பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபக்கூலு மிஸ்லமா யக்கூலு, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சும்மா சல்லு அலைய, பிறகு எனக்காக அல்லாட்ட துவா செய்யுங்க, செலவாத்து சொல்லுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன், ஒருவன் எனக்காக ஒரு செலவாத்து சொல்வானேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஸ்ரா, அவனுக்கு அல்லாஹ் 10 முறை அருள் செய்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சும்மா சலுல்லாஹ் அலியல் வசீலா, மறுமையில் வசீலான்னு ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியை ஒரே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். அந்த பதவியை முகமதாகிய எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள்லாம் துவா செய்யுங்க. சும்மா பிறகு சலுல்லாஹ லி, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அல் வசீலாவை. வசீலாண்டா என்னன்னு நபிகள் நாயகமாக சொல்லி போடுறாங்க. ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு தகுதி. லா எம்பகை இல்லாலி அப்தி லா தம்பகை இல்லாலி அப்தி மின் இபாதில்லா, ஒரே ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் தருவான். அதை ஒட்டுமொத்த சமுதாயத்திலே மனித குலத்திலே ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி சொர்க்கத்தில் வசீலாங்கிற பதவி. அந்த பதவியை எனக்கு தரணும்னு நீங்கள் அல்லாட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரை செய்வேன். மர்மை நீ எனக்கு பரிந்துரை செஞ்சில்ல, மர்மை நாளில் உனக்கு நான் பரிந்துரை செய்வேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் அடைய வேண்டுமாக இருந்தால் நான் பள்ளிவாசலுக்கு போவாட்டாலும் நான் இது பதில் சொன்னால் தானே எனக்கு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு போகாட்டி பதில் சொல்ல வேண்டிய இல்லையான்னு அர்த்தத்தில் கேட்குறார். நம்ம சொன்ன அந்த கருத்தில் நம்ம சொல்லலை. அந்த வார்த்தையிலேருந்து அந்த கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலும், பள்ளிக்கு எந்த பள்ளிக்கு போகிறீங்களோ அந்த பள்ளிக்கு பாங்குக்கு பதில் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த பள்ளிக்கு நீங்கள் போகிறவராக இருந்தால் அந்த அர்த்தம். போகாதவராக இருந்தால் அவர் என்ன முடிவு எடுக்கணும்? நீங்கள் போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்தால் எந்த பள்ளிக்கு போவீங்க? எந்த பள்ளி உங்களுக்கு கிட்டேன்னு ஒன்று இருக்குதான். பள்ளிக்கு போகாத ஆளாக இருந்தால் கூட இதுதான் நம்ம மஹல்லா பள்ளி, இதுதான் நாம் போய் தொழ வேண்டிய பள்ளின்னு வழங்கி தானே வச்சுருப்பீங்க. நீங்கள் போவாட்டால் கூட உங்கள் குடும்பத்தாரை அந்த பள்ளிக்கு அனுப்புவீங்கல்ல. அப்போ எந்த பள்ளி உங்களுக்கு உரிய பள்ளி வாசல்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். நீங்கள் போகாட்டாலும் பரவாயில்ல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பெண்களுக்கு சொல்கிறோம்ல, பெண்கள் பள்ளிக்கு போக மாட்டாங்கன்னா போகாட்டான்னு உங்கள் மஹல்லா பள்ளின்னு ஒன்று இருக்குமா இல்லையா? உங்கள் கணவர் உங்கள் அண்ணன் தம்பிலாம் எந்த பள்ளிக்கு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியிலேருந்து சொல்கிற பாங்கு என்ன செய்யுங்க, திருப்பி அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் உங்களுக்கு இந்த நன்மையெல்லாம் வேணும். நபிகள் நாயகத்துக்காக வேண்டி பாங்குக்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் செலவாத்து சொல்லணும், அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமத்தி வசலாத்தில் காய்மத்திங்கிற அந்த ஒரு துவா ஓதணும். இதெல்லாம் ஓதினால் மறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷபாத்து கிடைக்கும்னு முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குதா இல்லையா? முஸ்லீமில் 628வது ஹதீஸில் இது இருக்குது.
அதன்படி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் பள்ளிக்கு போகாத ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளி அல்லது நீங்கள் எதை உங்கள் பள்ளியாக நீங்கள் கருதுறீங்களோ அல்லது குடும்பத்தார் எங்கே போவாங்களோ அல்லது நீங்கள் பள்ளிக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் பள்ளிக்கு போகாமல் இருப்பீங்க, நேற்று போயிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பள்ளின்னு வழங்குதில்ல, நாளைக்கு உங்களுக்கு குணமாகிடுச்சு நம்ம போவீங்கல்ல, அப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கு போனீர்களோ அல்லது போவீர்களோ அல்லது எது உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளி நீங்கள் உரிமை கொண்டாடி இருப்பீர்களோ அந்த பள்ளியுடைய பங்கு பதில் சொல்லுங்கள். அவ்வளோதான்.